ஓகே, பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரர் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளும் கூட நம்ம இந்த கீபோர்டை கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துவோம். நான் இப்போ ஒரு செபித்து நம்ம துவங்குவோம். நாம் செபிக்கலாம். நீங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட நம்முடைய கிருபையினால் கூட்டி சேர்த்திங்க, நன்றி அப்போ. நாங்கள் அநேக காலையில் கற்றிருக்கிறோம், இன்னும் ஒரு சில காலையில் கற்றுக்கொண்டது இருக்கிற தகப்பனே அப்போ. அதனால் புரிந்து கொண்டு நாங்கள் இதை நேர்த்தியாய் வாசிக்க, இதில் நாங்கள் தேர்ந்தவர்களாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அதை புரிந்து கொள்வதற்கு, அதை புரிந்து கொண்டு நன்றாய் வாசிப்பதற்கு வேண்டிய கிருபையை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தருபடி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு பாட்டை பார்க்க போகிறோம். என்ன பாட்டு அப்படின்னா, வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அந்த பாட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாட்டு நம்ம இன்னைக்கு நோட்ஸ் எடுப்போம். உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டுறேன். உங்களுக்கும் எக்ஸசைஸ்க்கு வேற ஒரு சாங் நான் கொடுக்குறேன், சரியா? ஓகே, ஸோ முதல்ல இந்த சாங்கை நான் ப்ளே பண்ணுறேன். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். தண்ணீர் நீரே. ஓகே, ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல்லவி எங்க முடியும் அப்படின்னா, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழுகை செய்யும். ஓகே, நீர் ஆளுகை செய்யும் அங்க முடியுது பல்லவி. அப்போ யும் செய்யும் இருக்கு இல்லையா? யும் தான் ரூட் நோட்டா இருக்கணும். அப்போ அந்த இம்மை நம்ம லோ பண்ணிட்டு நம்ம ஹம் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ அந்த இம்மை மட்டும் லோ பண்ணிக்கிட்டேன். இப்போ ப்ளே பண்ணிவிட்டு நம்ம நோட் மேட்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எப்படி மேட்ச் பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு தெரியாது, இது 12 நோட்ஸில் எந்த ரூட் நோட்டுன்னு தெரியாது. ஸோ நம்மளாக தான் இப்போ அப்ராக்சிமேட்டாக ஏதாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ சிஏ ப்ரெஸ் பண்ணலாம். இந்த சவுண்டே ஹம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஹம் பண்ணிவிட்டு இப்போ சிஏ ப்ரெஸ் பண்ணணும். என்னாச்சு? ஓகே, இங்கே எப்படி முடிச்சோம்? ஓகே, கொஞ்சம் வால்யூம் வச்சுக்கிறேன் இதுக்கு. ஓகே, ஓகே, சி கீழே இருக்குது, சாங்கோடைய நோட் மேலே இருக்குது. ஸோ அப்போ மேலே போகணும். ஸோ சி ஷார்ப் போகலாம். ஸோ அப்போ இன்னும் மேலே இருக்கு. இன்னும் மேலே இருக்கு. இன்னும் மேலே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஈ தான் இங்கே வருது. ஓகே, ஓகே, ஈ வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரூட் நோட் ஈன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மீதி இருக்க 11 நோட்டையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, இப்போ இ கண்டுபிடிச்சிட்டோம். பட் இ மேஜருக்கும் இ தான் ரூட் நோட், இ மைனருக்கும் இ தான் ரூட் நோட். அப்போ நம்ம இது மேஜரா மைனரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளா தான் ஒரு நோட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் நோட்டை என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். வா வாரும். ஸோ வா மட்டும் நம்ம வா மட்டும் லூப் பண்ணி பார்ப்போம். ரொம்ப இதாக இருந்தால் ரெண்டு சேர்த்து லூப் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே ஓகே நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போது ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறப்போ அந்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நோட் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த நோட்டாக இருக்கும் அப்படின்னா அதுவும் நம்ம ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணலாம். எப்படி நம்ம ரூட் நோட் இந்த நோட்டாக தான் இருக்குன்னு கெஸ் பண்ணுறோமோ அதே போல் ஸ்டார்டிங் நோட் ஒரு பாட்டில் ஆரம்பம். இங்கே வாரும் துய ஆவியே அப்படின்னா வா அப்படின்ற சிலபிள் தான் ஸ்டார்டிங். அந்த நோட்டு என்னவாகுனா அந்த கார்டு இப்போ இ மேஜர் கார்டு வாசிக்கணும் இல்லையா, இ ஜி ஷார்ப் பி, இ மைனர்னா இ ஜி பி. அப்போ இந்த மேஜர்னா அந்த 3, மைனர் இந்த 3, இந்த 3 நோட்ஸில் தான் பாட்டு ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்கும். அதாவது மேஜராக இருந்தால் இ ஜி ஷார்ப் பி இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் ஆரம்பிக்கும், மைனராக இருந்தால் இ ஜி பி இந்த 3ல் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ இதுவுமே நமக்கு வந்து இது மைனராக மேஜரானு கன்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. இது எதுக்குன்னா ஸ்டார்டிங் நோட் வந்து அந்த கார்டு இப்போ இ மேஜர் கார்டுனா 3 நோட் வாசிக்கும், இ ஜி ஷார்ப் பி அந்த 3ல் ஏதாவது ஒன்றில் தான் ஆரம்பிக்கும். மேஜராக இருந்தால், மைனராக இருந்தால் இஜிபி அதில் ஏதாவது ஒன்றில் ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ திரும்ப ஹம் பண்ணும். வா வாரும் வா வா. ஸோ ஹம் பண்ணிட்டு ஈ பாவம் வா வா. ஸோ ஈ கீழே இருக்கு, அங்கே அது நோட் ஸ்பாட்டில் இருக்க நோட் மேலே இருக்கு. அடுத்து இப்போ எஃப் பார்க்க தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா நம்ம ரூட் நோட் ஈன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இ மேஜர் ஆர் இ மைனர், இந்த எஃப் வந்து இ மேஜர்லையும் வராது இ மைனர்லையும் வராது ஸ்கேலில். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஃப் ஷார்ப் தான் அடுத்து போகும், ஏன்னா ரெண்டுக்குமே ஹோல் ஸ்டெப் தான் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எஃப் செக் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ தெரியுதா நம்ம ஸ்கேல்ஸ்லாம் கார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு நம்ம மைண்டில் வைக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் டெய்லி வாசிங்க, டெய்லி அந்த ஸ்கேல்ஸ் கார்டு ப்ரோக்ரஷன் வாசிங்க. ஏன்னா நமக்கு மைண்டில் எப்போவுமே தரவாக இருக்கணும், அது நமக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எஃப் ஷார்ப் செக் பண்ணோம். வா வா எஃப் ஷார்ப் கீழே தான் இருக்குது. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணும், ஜி கண்டிப்பாக போகணும். ஏன்னா ஜி மைனரில் இ மைனரில் ஜி வருது, இ மேஜரில் தான் ஜி ஷார்ப். அப்போ ஜி போயிட்டு ஜி ஷார்ப் பார்ப்போம். வா வா. இப்போ ஜி இல்லை, இன்னும் மேலே இருக்கு. அப்போ ஜி ஷார்ப் ட்ரை பண்ணலாம். வா வா. ஓகே, ஜி ஷார்ப் தான். அப்போ ஜி ஷார்ப்பில் தான் ஆரம்பிக்குது. ஓகே, ஜி ஷார்ப் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம இப்போ கன்ஃபார்ம் என்ன பண்ணிடலாம், இப்போ தான் இது இ மேஜர் ஸ்கேல் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே கீழே கீன்னு இருக்கு, அதில் போயிட்டு நம்ம இ மேஜர் ஸ்கேல். ஓகே, ஸோ ஒன்ஸ் இ மேஜர் ஸ்கேல் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா இனிமேல் நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ம ஜி எல்லாம் செக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இ மேஜர் ஸ்கேல் நோட்ஸ் என்ன, இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ. ஸோ இந்த நோட்ஸ்குள்ளே தான் இந்த பாட்டு ஃபுல்லாகவே ஆக்டேவ் மேலே கீழே மாறும். ஆனால் இந்த நோட்ஸ் தான் நமக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஓகே, சரி. இப்போ பாட்டுக்கு நம்ம நோட்ஸ் மேட்ச் பண்ணும் பொழுது ஒரு நோட்டில் இருக்கிறோம் வச்சுக்கோங்க. இப்போ ஜி ஷார்ப்பில் ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்த நோட்டு வந்து வா ரும் இருக்கு இல்லையா, ரும். இப்போ இந்த ரும் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் அப்படின்றது போல் யூகிக்கலாம் அப்படின்னா, நம்பர் 1 ஜி ஷார்ப்பே திரும்ப வரலாம், அதாவது அதே டியூனில் திரும்ப இருக்கலாம். நம்பர் 2 இல்லை ஹையராக போகலாம், ஜி ஷார்ப் வந்து ஏ, பி அந்த மாதிரி போகலாம், ஆர் எஃப் ஷார்ப், இ அந்த மாதிரி வரலாம். அப்போ நம்ம அந்த சாங்கை கேட்கும் பொழுதே வா ரும் போகும் பொழுது ரும் அப்படிங்கிற அந்த சிலபிள் ஜி ஷார்ப்பே இருக்குதா, மேலே ஏறுதா, கீழே இறங்குதா
இதை நல்லா லிசன் பண்ணோம்னா நமக்கு நோட்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சரியா? ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. வாரும் இந்த 3 மட்டும் போற பாருங்க. வாரும் தூ. ஏன் ஸ்லோ ஆயிடுச்சு? வீடியோ போட்டனாலயா? ஓகே, வாரும் தூ. ஓகே, வாரும் வாரும் வாரும். ஸோ ரூம் வந்து இறங்குறது. ஓகே, ரூம் வந்து இறங்குது. வாரும். அப்போ ஜி ஷார்ப் வந்து இறங்குது அப்படின்னா எஃப் ஷார்ப்பாக இருக்கலாம், இல்லை ஈயா இருக்கலாம். ஓகே, ஸோ எஃப் ஷார்ப் ட்ரை பண்ணுவோம். ரூம் ரூம். வீடியோ ரொம்ப இதாகுதோ? வாரும். ஓகே, எஃப் ஷார்ப் தான். தூய ரூம் தூ. இதை மியூட் பண்ணிடும். ரூம் தூ தர. அப்போ வாரும்க்கு அப்புறம் தூ. தூ பார்த்தீங்கன்னா எஃப் ஷார்ப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. மேலேயும் ஏறல, கீழே ஏறல. ரூம் தூ யா கவனிங்க. தூ ஏ கவனிங்க. தூய ரூம் தூய. அப்போ ஏ வந்து இறங்குது. தூய ந யா இறங்குது. அப்போ ஃபர்ஸ்ட் எஃப் ஷார்ப் ரிப்பீட் ஆகுது, அப்புறம் கீழே வருது. அப்போ ஈயா தான் இருக்கணும். ஓகே, இப்போ சேர்த்து கேட்டு பார்ப்போம். ஓகே, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஸோ வாரும் தூய போட்டாச்சு. அடுத்து இப்போ கவனிச்சா தெரியும். தூய் வாரும் தூய. அப்போ அதே தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ கண்டிப்பா திரும்ப ஏ தான். ஸோ அதே தான் வருது. நோட்டு வந்து எங்கேயும் ஏறல. ஆனால் எங்கே ஆரம்பிக்கின்றது மட்டும் நம்ம நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி நல்லா கவனிங்க. இப்போ 2 சிலபிள் இருக்கு. அப்படிங்கிற அந்த சிலபிளுக்கு 2 சிலபிள் வருது. தர தர. சி ஷார்ப் பி. பிரசன்னத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். வாரும் தூய. இங்க பிரசன்னத்தை
பிரசன்னத்தை வாரும் தூய. நம்ம ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கிறப்போ சில நேரம் அந்த டியூன் ரிப்பீட் ஆகும். நல்லா வரீங்க, லிரிக்ஸ் மாறும், ஆனால் டியூன் ரிப்பீட் ஆகும். அப்போ நம்ம நல்லா லிசன் பண்ணும், கீனாக நம்ம லிசன் பண்ணுறப்போ இதே டியூன் தானே அந்த லைனுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் எழுதணும்னா நம்ம சீக்கிரமாக நோட்ஸ் எழுதலாம். சரி, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரசன்னத்தை வாரும் தூய, அங்கே என்ன ஆகுதோ வாரும் தூய பிரசன்னத்தை, அப்போ அதே நோட் தான் வரும். ஸோ நம்ம வந்து அதை பார்த்து எழுதலாம், இல்லாட்டி காப்பி பேஸ்ட் கூட போடலாம். அதை அப்படியே காப்பி பண்ணி பிரசன்னத்தை ஓகே பிரசன்னத்தை ஓகே பிரசன்னத்தை, இது 4 அப்படியே தான் இருக்கு. அடுத்து வாஞ்சிக்கிறோம் இல்லையா, அப்போ இதே நோட் ரிப்பீட் ஆகல. தெய்வா தெய்வா அது வந்து வாஞ்சிக்கிறோம், மேலே ஏறுது. அப்போ எஃப் ஷார்ப் தான் இருக்கும். வாஞ்சி, ஸோ சேம் நோட் ரிப்பீட் ஆகுது. ஜிகிரோ வல் அப்படி இருக்கு. சோபி வல்லமையால், இதுங்க அதே மாதிரி இது போல தான் இருக்கு. வாரும் தூய பிரசன்னத்தை வல்லமையால், எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே டியூன். ஸோ அப்போ அதே தான் வரும். ஜி ஷார்ப் ஆரம்பிச்சிச்சா, எம்மை நீரை பார்த்தீங்கன்னா சேம் நோட் தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ இங்க ஏல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தூ சொல்லும்போது தூ அப்படி கடைசியில் 2 சிலபிள் ஹம் பண்ணி முடிக்கிறேன். தரர. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரேஸ் கண்டுபிடிக்கிறப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தரர ரொம்ப ஸ்பீடாக ஓரலாம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதாவது தூக்கும் எண்டிங் நோட்டும் தூரர, ஏன்னா அது கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும். இரண்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நடுவில் இப்போ நான் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி பார்க்கலாம். அப்போ ஏக்கும் எஃப் ஷார்ப்பும் நடுவில் தான் இருக்கும். தரர, அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து என்ன ஏல ஆரம்பிக்கலாம், ஏக்கு அப்புறம் ஜி ஷார்ப், இது 2குள்ளே தான் இருக்கும். அப்போ ஏ ஜி ஷார்ப். இப்போ பாருங்க, ஓகே நீர் எஃப் ஷார்ப் தான். ஆளுகை செய் ஆளு ஓகே, இதுக்குமே அதே தான் வருது. வாரும் தூய வல்லமையால் ஆளுகை செய்யும். ஸோ சரணம் ஜீவ தண்ணீர் நீரே.
அதையும் பண்ணிடலாமா? ஓகே. இல்லை கார்டு அப்ளை பண்ணலாமா? 924 ஓகே எடுத்துடலாம். ஜீவத்தண்ணீர் நீ ஜீவத்தண்ணீர் ஜீவத்தண்ணீர் நீ. இன்னொன்று வந்து நம்ம சாங் லிசன் பண்ணும் பொழுதே அந்த பேட்டர்னை பார்க்கணும். பேட்டர்ன் அப்படின்னா இப்போ 1 2 3 4 இப்படி இருக்கு. இது 1 2 3 4 வருதா? அதாவது நோட்ஸ் வந்து இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் அப்படி போதா? இல்லை 1 4 3 2 இ ஏ ஜி ஷார்ப் ஏ ஷார்ப் எஃப் ஷார்ப் அப்படி வருதா? அப்போது இந்த ஜம்ப் ஆகல, அதை நம்ம லிசன் பண்ணும்பொழுதே இது எப்படி போகுதுன்றதை நம்ம கெஸ் பண்ணலாம். இப்போ ஜீவத்தண்ணீர் ஜீவத்தண்ணீர் நீ ஜீவத்தண்ணீர் நீ. அப்போ ஒரு நோட்ல ஆரம்பிக்குது, அப்படியே ஹையா போய் அடுத்த இ வரைக்கும் ஆக்டேவ் போற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணும் பொழுதும் நம்ம சீக்கிரம் நோட்ஸ் எடுக்கலாம். ஜீவ ஜீ ஜீவ ஜீவத்தண்ணீர் தண்ணீர் 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 நீரே திரும்ப அதே நோட் தான் வருது. நீரே நீரே அதே தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ சி ஷார்ப் தான். நீரே தாகம் தீர்க்கும் தாகம் 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 சி ஷார்ப் தாகம் தீர்க்கும் 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 பி ஜி ஷார்ப் ஊற்று ஊத்தா ஊற்று 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 ஆலோசனை கர்த்தரே ஜீவத்தண்ணீர் நீர் ஆலோசனை கார்த். அப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரே மாதிரி தான் டியூன் வருது. அப்போ ஜி ஷார்ப்ல ஆலோசனை கர்த்தரே கர்த்தரே சேம் சிலபிள் தான் வருது, சேம் நோட் தான். அப்போ கர்த்தரே ஆளுகை செய்யும் ஆளு ஆளு ஆளுகை செய்யும் கை செய்கை செய்யும் செய்யும் ஓகே. ஸோ கோரஸ் அப்புறம் வருது. கோரஸாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த நோட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கார்டு நம்ம ட்ரை பண்ணலாமா? ஓகே, 2 மெஷர். ஃபர்ஸ்ட் மெஷரை பார்த்தோம்னா இஇஇ ஒரு ஜி ஷார்ப்பு அதான் டாமினேட் பண்ணுது. ஸோ யூஸ்வலாக நமக்கு எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரூட் கார்டில் தான் அது ஆரம்பிக்கும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் பிரசன்னத்தை ஸோ திரும்பவும் ஈரே இருக்கலாம். பிரசன்னத்தை ஏன்னா ஜி ஷார்ப்பு அப்புறம் இ. ஸோ 4 எஃப் ஷார்ப் வருது. ஆனால் ஜி ஷார்ப்பு இ அங்கே ஒரு ஜி ஷார்ப் இருக்கு. பிரசன்னத்தை பிரசன்னத்தை என்ன பண்ணலாம்? எஃப் ஷார்ப் மைனர் இல்லாட்டினா இ மேஜர் ஃபேமிலி காரனா இ மேஜர் ஏ மேஜர் பி மேஜர். அப்போ அங்கே பி மேஜர் கூட பிரசன்னத்தை
பிரசன்ன பி போட்டுக்கலாம். பிரசன்னத்தை பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா பிரசன்னத்தை ஓகே, பி மேஜர் நல்லா தான் இருக்கு. அப்போ பிரசன்னத்தை வாஞ்சிக்கு போட்டுட்டு ரோம் போறப்ப ஜி ஷார்ப் இல்லையா, இங்க இ மேஜர் போட்டுக்கலாம். வல்லமையால் எம்மை நீரை ஸோ வல்லமையால் எம்என்ஏர் இ தான். வல்லமையால் எம்மை நீரைத்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஆரம்பத்தில் ஏற்கனால ஏ மேஜர் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வரும்பொழுது எஃப் ஷார்ப் மைனர் போகலாம், 2 கார்டு வேரியேஷன் கொடுக்கணும்னா. இல்லைன்னா நம்ம எஃப் ஷார்ப் மைனர் கொடுத்தோம்னா ஃபுல்லாகவே இருந்துடலாம். ஏன்னா ஏ எஃப் ஷார்ப் மைனரில் போகிறேன் பாருங்க, எஃப் ஷார்ப் மைனர் எஃப் ஷார்ப் மைனர் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் ஷார்ப் ஏ சி ஷார்ப், எஃப் ஷார்ப் ஏ சி ஷார்ப். அப்போ எஃப் ஷார்ப் ஏ 2 வந்துடும் இல்லையா. அப்போ எஃப் ஷார்ப் மைனர் போட்டால் நம்ம 4 பீட்டுக்கும் அப்படியே இருந்துடலாம். இல்லாட்டி இங்கே ஏ மேஜர் கொடுத்துட்டு 3rd பீட் வரும்பொழுது நம்ம எஃப் ஷார்ப் மைனர். ஸோ வேரியேஷன் வேணால் 2மே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாருக்குள்ள. நீராளுகை ஆளுகை செய்யும். தீபத் தண்ணீர் தீபத் தண்ணீர் நீரே. தீபத் தண்ணீர் ஜீவத்தனி பார்த்தீங்கன்னா ஜி ஷார்ப் ஆரம்பிக்குது, ஜி ஷார்ப் 2B. தீபத் தண்ணீர் நீரே. ஸோ நீரே சி ஷார்ப் 2 சி ஷார்ப் வருது. அப்போ கண்டிப்பாக நம்ம கார்டு மாற்றி தான் ஆகணும், இ மேஜரில் இருக்க முடியாது. சி அப்போ இங்கே வரும்போது இந்த 3rd பீட்லேயே என்ன பண்ணலாம், ஏ மேஜர் போகலாம். ஏ மேஜரில் சி ஷார்ப் வரும். ஸோ 3rd பீட்லேயே நம்ம ஏ மேஜர் போயிடலாம். ஓகே, ஓகே, ஓகே. தீபத் தண்ணீர் நீரே. தீபத் தண்ணீர் நீரே. ஓகே, இப்போ ஏ தான் இருக்கிறோம். இங்கே என்ன பண்ணலாம்னா அடுத்த சி ஷார்ப்புக்கு நம்ம எஃப் ஷார்ப் மைனர் நம்ம கொடுத்தோம்னா ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் நமக்கு கிடைக்கும். ஏக்கு பதிலாக எஃப் ஷார்ப் மைனர். ஓகே, நீரே. ஓகே, நல்லா இருக்கு. தாகம் தியாகம் தாகம் தீர்க்கும் ஊற்று. ஓகே, ஸோ 3 பி இருக்குது. அப்போ கண்டிப்பாக பி மேஜர் போயிட்டு பி மேஜர். தாகம் தீர்க்கும் தாகம் தாகம் நான் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லையா. தாகம் தாகம் தீர்க்கும் தாகம் தாகம் தீர்க்கும் தாகம் தீர்க்கும் பி மேஜர் செட்டாக வந்த மாதிரி இருக்குது. தாகம்
தீர்க்கும் ராகம் ராகம் ஐயா போதோ ராகம் ராகம் செட்டே ஆகல. அப்போ இங்கே இ மேஜர் தான் போடுறதா கண்ட்ரோல் ராகம் தீப்பூற்று ராகம் தீப்பூற்று ராகம் தீப்பூற்று ஆலோசனைக்கு ஸோ இது சேம் நோட் தான். அப்போ ஆரம்பம் நம்ம இ மேஜர் கொடுத்துட்டு சி ஷார்ப் போகிறப்ப ஏ மேஜர், நடுவில் வேஷம் வேணும் எஃப் ஷார்ப் மைனர் ஆட் பண்ணிக்கலாம். அதே பேட்டர்ன் போல் அழுகை செய்யும் அழுகை செய்யும் ஸோ சி ஷார்ப் ஆரம்பம். அழுகை செய்யும் ஸோ தேர்ட் பீட்டில் பி மேஜர் கொடுக்கலாம். பட் இங்கே நம்ம ஏ மேஜர் ஆர் நம்ம வேற என்ன ஜி ஷார்ப் மைனர் கொடுக்கலாமா? ஸோ அது வேணால் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஜி ஷார்ப் மைனர் போகலாம், இல்லை ஏ மேஜரே போயிட்டு இங்கே இந்த தேர்ட் வர மட்டும் பி மேஜர் போய்க்கணும். ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம நோட்ஸ் எடுத்து போல் பழகிறப்போ கொஞ்சம் ஸ்லோ சாங்காக பண்ணோம்னா கொஞ்சம் இயர் நல்லா ட்ரெயின் ஆகும். ஏன்னா பாட்டுங்கிறது நமக்கு ஓக்கலில் தான் கவனித்து எழுத போகிறோம். ஆனால் ஒரு சாங்கில் வந்து ட்ரம்ஸு மியூசிக் எல்லாம் கலந்துருக்கலாம். நம்ம ஓக்கலை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அந்த ட்ராக்கை மட்டும் நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ஸ்லோ சாங்காக நான் பண்ணுறப்போ ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் அசைன்மெண்ட் அனுப்புகிறேன். என்ன பாட்டுன்னா ஜெர்சன் ரெட்டி போகிற பாட்டு தான், வால்யூம் 2 or 3 நினைக்கிறேன். சுகம் உண்டு பேலன் உண்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சுகம் உண்டு பேலன் உண்டு ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த சாங் நான் ஆடியோவை அனுப்புகிறேன் குரூப்பில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண லிரிக்ஸ் எழுதுங்க, சிலபிள் பிரிங்க. அது 4/4 தான் சரியா? அப்போ 4/4 1 2 3 4ன்னு போட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு சிலபிளுக்கு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு ரூட் நோட் கண்டுபிடிங்க. அப்புறம் என்ன மேஜராக மைனர் ஸ்கேல் கண்டுபிடிங்க. அப்புறம் முழு பாட்டுக்கும் நோட்ஸ் கண்டுபிடிங்க. அப்புறம் கார்டு அப்ளை பண்ணுங்கள், வாசிங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து நம்ம ஒரு சாங்குக்கு நோட்ஸ் இருக்க தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது நல்லா தரவாயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்ட்ரோ எப்படி வாசிக்கிறது, இன்ட்ரோட் எப்படி வாசிக்கிறது, அப்புறம் ஃபில்லப் அதை நம்ம கடைசி கொஞ்சமாக அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அப்போது ஹோம்ஒர்க் வந்து அசைன்மெண்ட் வந்து ரைட்டிங் இருக்குது, வீடியோ இருக்குது. ரைட்டிங் வந்து சுகம் உண்டு பெலன் உண்டு. நீங்கள் பாட்டு எழுதும் பொழுது ஒரு பல்லவி ஒரு சரணம் மட்டும் எழுதுங்க போதும், எல்லா சரணமும் எழுத வேண்டாம் சரியா? ஏன்னா ஒரு சரணத்துக்கு நோட்ஸ் எடுத்துட்டோம்னா அதே நோட்ஸ் தான் மற்ற ஸ்டான்ஸாக வரும், அதே கார்டு தான் அப்படியே அடுத்த ஸ்டான்ஸாக வரும். அப்போ ஒரு பல்லவி ஒரு ஸ்டான்ஸாக, டியூன் மாறுது வேறு ஸ்டான்ஸானா நம்ம எக்ஸ்ட்ரா எழுதலாம். இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் பல்லவி சரணம் அல்லேலூயா கோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா அல்லேலூயா வேறு டியூனில் இருக்குது. அப்போ எனக்கு டியூன் மாறுறப்பெல்லாம் நான் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ண எழுதி நம்ம நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அப்போ பார்த்து ஒரு பல்லவி ஒரு சரணம் எழுதுங்க, சிலவல் பெறீங்க. ஸோ அடுத்தது என்ன சினிமா செய்றீங்க, டவுட் இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்கலாம் சரியா? ஓகே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹலோ. எஸ் பிரதர், இப்போ சில ஒரு சாங் பண்றதா இருந்தா சில உள்ள நோட்ஸும் ஏ மைனர் உள்ள நோட்ஸும் ஒன்னா இருக்கும் அப்படிதானே? சேமாக தான் இருக்கும். அப்போ சில எழுதுறதுக்கு பதிலா மைனர்லயும் இப்போ அந்த சாங் எழுதலாம், மேஜர்லயும் எழுதலாம் அப்படியா? ரெண்டுலுமே ஏன்னா நோட்ஸ் ஒரே நோட்ஸ் தான் வரும். ஆனால் எங்கே வித்தியாசம் வரும்னா, இப்போ நம்ம ரூட் நோட் பார்க்கணும் இல்லையா? ஒரு பல்லவி முடிகிறப்ப ரூட் நோட் கண்டுபிடிக்கிறோம். அந்த ரூட் நோட் ஏல முடிஞ்சிச்சுன்னா அது ஏ மைனர், சியில் முடிஞ்சால் சி மேஜர். மற்ற ஆனால் நோட்ஸ் சேம் தான் வரும் இல்லையா? ஏ மைனருக்கும் சி மேஜருக்கும் சேம் நோட்ஸ் தான் வரும். பட் சேஞ்ச் எங்கன்னா ரூட் நோட் வந்து ஏ மைனர்னா ஏல இருக்கும், சி மேஜர்னா சியில் இருக்கும் ஒன்று. ஸோ அதே போல் நமக்கு அப்போது ஸ்டார்டிங்கில் சி மேஜரில் ஆரம்பிப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த ஏ மேஜர் சி மைனர் சேம் நோட்ஸ் தான், பட் கார்டு பிடிக்கும்போது நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ சி மேஜர் கார்டு சிஇஜி பிடிக்கிறோம். இப்போது ஜி நோட் வருது ஸ்டார்டிங்கில் ஜியில். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங் நோட் வந்து சாங்கில் அந்த 3 நோட்டில் எதுவாக நினைக்கலாம், சிஇஜி 3ல் எதுவாக இருக்கலாம். ஏ மைனர்னா ஏசிஇ அப்படி போகும், அதில் ஜி இருக்காது. இப்போ பாட்டு ஜியில் ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சி மேஜர் கார்டு தான் கொடுக்க முடியும். ஏன்னா சி மேஜர் ரூட் நோட்டில் இருக்குது, சி தான் ரூட் நோட்டு, ஜியில் ஆரம்பிக்குது, அப்போ சி மேஜர் தான். அப்போது ரூட் நோட்டை வச்சும் பாட்டு ஆரம்பிக்கிற நோட்டை வச்சும் நம்ம என்ன பண்ணலான்னா இது மேஜர் தான் மைனர் இல்லைன்னு சொல்லலாம்.
பட் நமக்கு நோட்ஸ் அப்படிங்கிற பார்க்குறப்போ ரெண்டுக்கும் சேம் தான். ஆனால் சின்ன வித்தியாசம் இதுதான், ரூட் நோட் மாறப்போ நமக்கு பேஸ் கிட்டாரோட எதுவும் மாறும். ஸோ அதனால நம்ம ரூட் நோட் ஒன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம், இல்லை இது சி மேஜர் தான். ஏன்னா அதை கம்போஸ் பண்ணும்போது அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்ட் பேட்டர்ன், அப்புறம் இந்த ரூட் நோட், அப்புறம் அந்த நிறையா ஜி வரும், நிறைய இடத்துல ஜி லேண்ட் ஆகும். இப்போ ஏம் என்னன்னா வேற நோட் லேண்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு ரெண்டுக்குமே சேம் நோட்ஸ், சேம் கார்ட் பேட்டர்ன் எல்லாமே இருக்கும். ஆனால் ரூட் நோட்டை பொறுத்து நமக்கு அந்த கார்டு வாசிக்கிறது இதுதான் ஆயிடும். இப்போ சி ரூட் நோட்டாக இருக்குன்னா சி மேஜர் பார்ட்னா நம்ம சி மேஜரில் தான் ஆரம்பிப்போம், அதுதான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஏமெண்ட் வாசிக்கிறப்போ செட் ஆகும், பட் எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த கார்டு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ அந்த வித்தியாசம் இருக்குது. எந்த ஆக்டேவ்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும்? ஆக்டேவ் வந்து எவ்ரி டைம் மிடில் ஆக்டேவ்னா இப்போ நம்ம கீபோர்டில் 5 ஆக்டேவ் இருக்கும், தேர்ட் ஆக்டேவ்ல தான் மோஸ்ட்லி இருக்கும். பாட்டுடைய வோக்கல் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, வோக்கல் ரேஞ்ச் அப்படிங்கிறது மிடில் ஆக்டேவ்ல இருந்து கனெக்ட் பண்ணி ஃபோர்த் ஆக்டேவ்ல மேபி இ வரைக்கும் எஃப் ஷார்ப் வரைக்கும் போகலாம், செகண்ட் ஆக்டேவ்ல ஒரு ஏ வரைக்கும் வரலாம், அவ்வளோதான். ஏன்னா இதுதான் வோக்கல் ரேஞ்ச், இதுக்கு மேலேயும் போகாது கீழேயும் வராது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் மிடில் ஆக்டேவ், ஃபோர்த் ஆக்டேவ்ல ஒரு 3 நோட்ஸ், செகண்ட் ஆக்டேவ்ல ஒரு 3 நோட்ஸ், அந்த மாதிரி 3-4 நோட்ஸ். சில பேர் தான் ரொம்ப வோக்கல் ரேஞ்ச் ஹையாக இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் போவாங்க. பட் ஆல்மோஸ்ட் நமக்கு 90% வந்து மிடில் ஆக்டேவுக்குள்ளேயே நமக்கு வந்து இதாயிரும். ஸோ எப்போதும் மிடில் ஆக்டேவ்ல பண்ணுறதே நல்லது. வேற யாருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா? பிரதர், இப்ப நீங்க சாங் ப்ளே பண்ணிட்டு அத லூப் வச்சு நம்ம நோட் எடுக்கிறது பதிலா நம்ம பாடி பண்ணும்போது ஒருவேளை நம்ம ஏதாவது ஸ்கேல மாத்திடுவோமா பாடும்போது? அது பாடும்போது நம்ம எத்தனை வாட்டி வேணா ரிப்பீட் பண்ணலாம்? கண்டிப்பா. நம்ம இப்போ பர்ஃபெக்டா பாடுறோம்னா நம்ம அப்படி செய்யலாம். நமக்கு சரியா டியூன்ல பாடல கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா ஏதாவது ஒன்றா மாத்தி விட்டுருவோம். நம்ம கொடுக்குற தப்பா நோட்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாடிடும். ஸோ அதனால் நான் பர்ஃபெக்டாக பாடுறோம், நான் பிச்சில் கரெக்டாக எடுத்துருவேன் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நம்மளே பாடி பண்ணலாம். இன்னொன்று, ஒரு பாட்டு ரொம்ப கேட்டிருக்கிறோம், 100 தடவைக்கு மேலே கேட்டிருக்கிறோன்றப்ப கண்டிப்பாக நமக்கு டியூன் ஞாபகம் இருக்கும். அப்போ நம்ம கடைன்னு நம்மளே ஹம் பண்ணி எழுதலாம். ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ சவுண்ட் மேட்ச் கூட சொன்னாங்க, ஐ திங்க் சிஸ்டர் செலினா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச டியூனாக இருந்தால், நிறைய தடவை கேட்டதாக இருந்தால் அப்போ ஈஸியாக எடுக்க முடியுதுன்னாங்க. ஸோ அப்போ அது நமக்கு ஒரு க்ளூ தான். என்னென்னா புது பாட்டுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னா நிறைய கேளுங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான டைமில் ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் ஜஸ்ட் நீங்கள் கேளுங்க. அந்த டியூன் அப்படியே உள்ள போடலாம், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த மேட்ச் பண்ணுறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது ஒரு முக்கிய விஷயம். ஸோ நம்மளே பாடி எடுக்கலாம், பட் நம்ம பர்ஃபெக்டாக பாடுறவங்களா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அதை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பிரதர், வேற யாருக்கா கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ எல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ அசைன்மெண்ட் சொல்லிட்டேன், சுகம் உண்டு பேலன் உண்டு பாட்டு. ஸோ அதை பண்ணுங்கள் 4x4. நான் டீட்டெயில் குரூப்பில் அனுப்புகிறேன். நான் ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். வேறு எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் எப்போ வேணால் குரூப்பில் நீங்கள் வந்து கேட்கலாம், சரியா? ஓகே, ஸோ அதில் அசைன்மெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கிறீங்க, பண்ணுங்கள். காவாசியோ பாதியோ பண்ணுங்கள், ஜீரோவோ பண்ணாமல் இருக்காதீங்க, அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், பரவாயில்ல, பாதி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 லைன் பண்ணால் கூட பரவாயில்ல. ஏதாவது இயர் இம்ப்ரூவ் ஆகணும், நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, எழுதுங்க. ஐயோ தப்பா வருது, ஒரு லைன் தான் எழுத முடியுது, பரவாயில்ல எழுதுங்க, ஜீரோவா விட்டுறாதீங்க, அது நோ யூஸ். ஏதாவது ஒரு ட்ரை பண்ணுங்க. அதை ஒரு லைனாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இயர் ட்ரெயின் ஆகணும், அதான் ரொம்ப முக்கியம். சவுண்ட் மேட்ச் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சவுண்ட் மேட்ச் பண்ணிட்டீங்க இல்லையா? எல்லாமே நல்லா பண்றீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா கரெக்டாகவே பண்ணிருக்கிறீங்க. அப்போ நம்ம ட்ரெயின் பண்ணணும் இயரை வந்து. நீங்கள் இது ரொம்ப கஷ்டமாக இருக்க விட்டுட்டீங்கன்னா நோ யூஸ். அதனால எவ்வளோ முடியுதோ அதை நீங்கள் பண்ணுங்க. அடுத்தது நம்ம பண்ணுறோம், பெண்டிங் வைக்காதீங்க, கடைசியில் பண்ண முடியாமல் போயிடும். சரி, நான் ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம், ஜெபிப்போம். எங்களை நேச நல்ல தகப்பனே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மண்டபம் 4 கூட நம்முடைய கேமரா கூட்டி சேர்த்தீங்க, ஒரு சில முக்கியமான காலை கற்றுக்கொண்டோம். அப்பா, இந்த பாடல் கற்றுக்கொண்டு ஒரு நபரையும் ஆசீர்வதிங்க. அவங்க அசைன்மெண்ட் பண்ணும்போது வேண்டிய கிருபை அளித்தாங்க. அப்பா, அந்த பாடல்களை கேட்கும் பொழுது வாசிக்கும் பொழுது சந்தோஷத்தோடு கூட அந்த ஒரு போர் இல்லாமல், சலிப்பு தட்டாமல், ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் அதை என்ஜாய் பண்ணி அவங்க கற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. நம்மளை கதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான நாமத்தை ஸ்தோத்திரி,
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.